இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு ஒரு அட்டகாசமான 3 BHK டூப்ளெக்ஸ் ஹவுஸ். கோயம்புத்தூர் போடிபாளையம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி NHலேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கட்டின ஒரு அழகான ஸ்பேஷியஸான 3 BHK ஹவுஸ். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ஹைலைட்ஸ். இந்த வீட்டில் 3 பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹால் கம் டைனிங் அப்படின்னு சேர்ந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான இன்டீரியர் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நீங்கள் வேல்யூ ஹோம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கோயம்புத்தூர் மலுமச்சம்பட்டி பக்கத்தில் இருக்கிற போடிபாளையம்ங்கிற ஏரியாவில் இந்த வீடு இருக்குது. கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டில் அமைஞ்ச வீடு. ரொம்ப எக்ஸலண்ட்டான எலிவேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 50க்கு 27ங்கிறது லேண்டோட டைமென்ஷன். இதில் 1970 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த வீடை ரொம்ப ஸ்பேஷியஸாக கட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணோடனே கார் பார்க்கிங் ஏரியா 16க்கு 17ன்னு ரொம்ப ஸ்பேஷியஸாகவே கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோவோட ஃபுல் லைட்டுக்குமே வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோல்டன் கலர் பீடிங்கும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலையே சம்பும் போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. இது கிழக்கு பார்த்த வீடு. ஃப்ரண்ட்டில் சின்ன ஒரு கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டோட வடக்கு பக்கமாக ஒரு அவுட்டர் டாய்லெட்டும் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி வர்றதுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு அவுட்டர் டாய்லெட் இந்தியன் பேட்டர்ன் டாய்லெட் டைப். ரெண்டு ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் கொடுத்து ஒரு ஹெவியான டீக்குட் மெயின் டோர் கிழக்கு பக்கமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 11க்கு 17ங்கிற அளவில் லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அட்ஜசண்ட்டாகவே டைனிங் ஏரியாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஹால். ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு டிவி யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிச்சனை ஒட்டி வர்றது டைனிங் ஏரியா. 10க்கு 11ங்கிறது டைனிங் ஸ்பேஸோட அளவு. ஹால் அண்ட் டைனிங் சேர்ந்து ரெண்டுமே ஓப்பனாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ரொம்ப கிராண்டாக இருக்குது. டிவி யூனிட்டுக்கு அழகான ஒரு வால் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பேஸ் கேபினட்டும் கொடுத்துருக்காங்க.
டைனிங்க்கு மேலேயும் ஒரு சின்ன ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட என்ட்ரன்ஸ்க்கு அழகான வுட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டான மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. எல் ஷேப்பில் லாஃப்ட் கவரேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவர் ஹெட் கேபினட்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் அழகான கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது மாடலர் கிச்சனோட பேஸ் கேபினட்ஸ். இது ஓவர் ஹெட் கேபினட்ஸ். கிச்சனோட அளவு 8க்கு 10. பெட்ரூமோட அளவு 10க்கு 16. ஒன் சைடு வாலில் வார்ட்ரோப் அண்ட் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. த்ரீ டோர் வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் மிரர் ஓப்பன் பண்ணால் காஸ்மெட்டிக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஷோகேஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்ட் பாத்ரூம் டாய்லெட். ஃபைவ் பை 6ங்கிற அளவில் இந்த பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. நம்ம புக் பண்ணோடனே இதுக்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. பாத்ரூமோட ஃபுல் லைட்டுக்குமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அதுக்கு நல்ல வைடான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதுக்கு கிரானைட் கம் ஒயிட் கலர் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் கலரில் ஹெவியான எஸ்எஸ் ஹேண்ட் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீட்டில் எல்லாமே மாஸ்டர் பெட்ரூம்ஸ். இந்த பெட்ரூமோட அளவுமே 10க்கு 16.
இந்த பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுக்கு நேர் மேலே இருக்குது, அதே அமைப்பில் இருக்கும். அது மாதிரியே வேறு கலரில் 3 டோர் வார்ட்ரோபும் லாஃப்ட் கவரேஜும் பண்ணியிருக்காங்க. சேம் ட்ரெஸ்ஸிங் மிரரும் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் என்ன டிஃப்ரெண்ட்னா, கீழே இருக்க பெட்ரூமோட பாத்ரூம்ஸை விட இது 5க்கு 10ங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்பேஷியஸான பாத்ரூம். அடுத்து வெஸ்ட் ஃபேஸிங்கில் அமைச்சிருக்க பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த பெட்ரூம் 10.6க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு லாஃப்ட் கவரேஜ் மட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்க்கு 8க்கு 5ங்கிற அளவில் பாத்ரூம் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேருந்து பால்கனி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாபியில் இருந்துமே நம்ம பால்கனி ஆக்சஸ் பண்ணலாம். 23க்கு 17.8ங்கிற அளவில் ரொம்ப பெரிய பால்கனி. கீழே இருக்க கார் பார்க்கிங் அப்படியே மேலே ஓப்பனாக வருது. நிறைய ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வென்டிலேஷனுக்காக ஒரு ஸ்டார் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டுமே கொடுத்துருக்காங்க. பாராபெட் வால்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து அதுக்கு எஸ்எஸ் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. பால்கனியோட வலது பக்கம் வாஷிங் மிஷினுக்கான இன்லெட் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓப்பன் டெரஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மெட்டல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ட்ரிங்கிங் வாட்டர், போர்வெல் வாட்டருக்காக 2 வாட்டர் டேங்க்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் 87 lakhs. இந்த வீட்டை புக் பண்ணுறதுக்கு கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேல்யூ ஹோம்ஸ். கைகூடும் உங்கள் கனவு இல்லம்.